ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் சாப்டர் 1116 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா லுலுஷியா கிங்டம் மதர் ஃப்ளேமால தான் டெஸ்ட்ராய் ஆச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, அது எல்லாமே பொய்ங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு வெகாபாக் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காரு. அண்ட் அதோட சேர்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரிவீல்லாம் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பீப்புளோட ரியாக்ஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, 800 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு ஏன்ஷியன் வார் இன்னும் நடந்துகிட்டு இருக்கா, எப்படி அவங்க இறந்து போயிருக்கணுமேனு சொல்ல மரிஜோஸ்ல இமுசாமாவை காமிக்கிறாங்க. லைக் அவ ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இருக்கா. அண்ட் அதில் இருக்கிறவங்க விபி மாதிரியே இருக்காங்க. பட் இதுலேயும் நிறைய தியரிஸ்லாம் போயிட்டு இருக்கு. லைக் அது வந்து 800 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த பிரின்சஸ் லிலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களும் டி கிளானை சேர்ந்தவங்க தான். அண்ட் அவங்களுக்கும் ஜோய் பாய்க்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களால தான் போனிக்லீஃப் இந்த உலகம் முழுக்க ஸ்கேட்டர்ட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதோ மர்மம் இருக்குது. ஸோ அதை பற்றி லேட்டராக தெரிய வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அலபாஸ்தாவை காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் விவி மிஸ்ஸிங்னு நினச்சிக்கிட்டு மிஸ்ஸிங் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் இந்த இடத்துல யாரெல்லாம் காமிக்கிறாங்கன்னா, கிங் கோப்ரா, இக்ராம் அண்ட் கௌரியை காமிக்கிறாங்க. அண்ட் வெகாபங்க் சொல்கிறான், மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷன் ஒருத்தரால் திருடப்பட்டிருக்கு. அண்ட் இது எதுக்குன்னா ஏன்ஷியன் வெப்பனுக்கும் ஒரு ஃபியூலாக அந்த மதர் ஃப்ளேமை யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை யார் பண்ணா அப்படின்னு வெகாபங்க் ஐடியா இல்லை. பட் அவன் யோசிக்கிறான், தட் லுலுஷியா கிங்டம் டெஸ்ட்ராய் பண்ணது மதர் ஃப்ளேம் இல்லை, ஏன்ஷியன் வெப்பன் தான். பிகாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருடப்பட்ட மதர் ஃப்ளேம் ஒரு ஃபியூலாக ஏன்ஷியன் வெப்பனை எழுப்ப பயன்படுத்தியிருக்கணும்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் மதர் ஃப்ளேம் தான் லுலுஷியாவை டெஸ்ட்ராய் பண்ணுச்சுன்னு நினச்சோம். ஆனால் அதை டெஸ்ட்ராய் பண்ணது ஏன்ஷியன் வெப்பன் தான் தெரிய வருது. அண்ட் இந்த ஏன்ஷியன் வெப்பன் யுரேனஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நல்லா யோசிச்சு பாருங்க, ப்ளூட்டோன் வானோல இருக்கு, பொசைடன் வந்து மெர்மைட் பிரின்சஸ். அப்படி இருக்கிறப்போ யுரேனஸ் எழுப்புறதுக்காக இந்த வேலையை வேர்ல்ட் கவர்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, சாபோ அந்த ஐலாண்ட் இருந்தான். பிகாஸ் அவன் மட்டும் தான் இமுவோட எக்ஸிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அதனால அவனை கொல்றதுக்கு ஒரு ஐலாண்டே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக யுரேனஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வெகாபங்க் சொல்கிறான், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி ஏன்ஷியன் வெப்பனை ஃபியூல் பண்ணப்படுற மதர் ஃப்ளேமை செய்ய நானும் ஒரு காரணமாக போயிட்டேன்னு சொல்கிறான். அண்ட் அப்போ தான் கிங் எலிசபெரோ அங்கே இருக்கிறவங்களை போய் லுலுஷியா கிங்டம் இருக்கான்னு செக் பண்ணுங்க, ஏன்னா அது அழிஞ்சு போனதுக்கான நியூஸே வரலன்னு சொன்னதும் அவங்களும் போய் செக் பண்றாங்க. அப்ப மெரைன் போல ஷிரு அண்ட் செங்கோக்கு காட்டுறாங்க. அவங்களும் இந்த நியூஸை பரபரப்பா கேட்டுட்டு இருக்காங்க. லைக் செங்கோக்கு இருக்கிற ஆர்வத்தில் அவன் கையில் இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் ஒரே அடியா வாயில போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். அப்ப அக்கேனாவை காட்டுறாங்க. அவன் ஓஹோ நீ எல்லா உண்மையும் சொல்ல போறியா வெகாபங்க்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப எடிசன் ஸ்டூசி கிட்ட உன்னை நாங்க சிபி0க்கு எதிராக மாத்தி விட்டது எங்க மன்னிச்சிடுன்னு சொல்றான். பிகாஸ் அவ என்னதான் வெகாபங்க் ஃபேவர் பண்ணாலும் இன்னும் சிபி0வை அவ ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கா. பிகாஸ் வெகாபங்க் மேல இருந்த ஒரு பற்றுனால தான் சிபி0க்கு ஆப்போசிட்டா அவ மாறி இருக்கா. அப்ப யாருக்கு காமிக்கிறாங்க, அவளுக்கு வெகாபங்க் இந்த திருட்டு தெரிஞ்சு போச்சேன்னு ஒரு பயந்து போயிருக்கிறா. அப்பதான் அவளுக்கு இந்த ஒரிஜினல் டெனன்முஷி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. லைக் இப்போ உங்களுக்குள்ள ஒரு மரண பீதி இருக்குமே, கரெக்ட், அம்மட்டும் எனக்குள்ளேயும் இருக்குது. என்னடா நம்ம வெகாபங்க் மெசேஜோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோமே, இன்னும் எதுவுமே நடக்கலையேன்னு பார்த்தா நடத்திட்டாங்க. லைக் யாருக்கு இந்த ஒரிஜினல் டெனன்முஷி இருக்கிற இடத்த 5LSக்கு சொல்லிட்டான். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, அந்த ஒரிஜினல் டெனன்முஷியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது நம்ம ஏன்ஷியன்ட் ரோபோட்னு சொல்றான். கேட்கவே பக்கா மாசம் இருக்குதுல. பார்க்கலாம் அடுத்தது இந்த ரோபோட்டோட சம்பவத்தை நமக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வெகாபங்க் சொல்றான், ஜோய் பாய்க்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதாவது ஏன்ஷியன் வெப்பன் 3 இருக்குல்ல, அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றதுதான் அவனோட பிளானா இருந்திருக்குன்னு சொல்றான். ஆனா அவன் ஏன் இப்படி பண்றான், இதனாலதான் எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியலன்னு சொல்றான். அண்ட் அப்பதான் ஃபிஷர்மேன் ஐலாண்டை காமிக்கிறாங்க. காமிச்சு சிரோஷின்னு எல்லாரோட ரியாக்ஷனை காமிக்கிறாங்க. அண்ட் அப்ப வெகாபங்க் சொல்றான், இந்த வாய்ட் செஞ்சுரி பத்தின உண்மையை கண்டுபிடிச்ச ஒரே குரூப் ராஜரோட குரூப் தான். பட் எதனால அவங்க இதை பத்தி எதுவுமே சொல்லல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்ல ராஜர் பேரண்ட்ஸ்ல சில பேரை காமிக்கிறாங்க. லைக் குரோக்கஸ் அண்ட் ரைலி காட்டுறாங்க. அண்ட் அப்ப வெகாபங்க் சொல்றான், ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, ஏதாவது டைமுக்கு அவங்க வெயிட் பண்றாங்களா, இல்ல யாராச்சும் அவங்கள்ட்ட கேட்கணும்னு காத்துட்டு இருக்காங்களான்னு சொல்றான். அண்ட் அப்பதான் சபோடியார்க்ல ரைலி அண்ட் ஷாக்கியை காட்டுறாங்க. ஷாக்கி சொல்றான், ரைலி நீங்க ஓவரா குடிச்சிட்டீங்கன்னு சொல்ல ரைலி சொல்றான், எனக்கும் வயசாயிடுச்சு, வெகாபங்க் உனக்கும் வயசாயிடுச்சு, நீ ஏற்கனவே நிறைய பேசிட்ட, இன்னும் பேசி இந்த யங்ஸ்டர்ஸோட பண்ண கெடுக்க போறியான்னு சொல்லிட்டு நான் சொல்றது கரெக்ட் தானே ராஜர்னு சொன்னதும் சாப்டரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற பிரேக் விட்டாங்க. மறுபடியும் 1 வீக் வேற வெயிட் பண்ணணும். பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த சாப்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வேற தரமான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பாய்.